ஷேய் நந்தி ஷேய் கவர்மெண்ட் லாயர் அரசியல்வாதி கொடியை தூக்கி ஏமாற்றி போனவனை பூராமே கணக்கு தூக்கிடுவார். ஒரு பேரை விட மாட்டார். நீதிமன்றத்தில் இருக்குது, கணக்கு இருக்குல்ல. பல கோடி லட்சம் எல்லாம் விளையாட்டு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய வழக்கறிஞர்களுக்கு பெரிய ஐட்டங்களை கணக்கு பார்த்து நீதிமன்ற வழக்காடுறவனுக்கு 1,50,00,000 இப்படி பேரம் பேசி நடந்து கொண்டே இருக்குது, நடந்து ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ வெளியில் தப்பு செய்தானா கவர்மெண்ட் வேலை ஆக்குறவன், இந்த ஓட்டு ஜனநாயக ஓட்டு போடுறவன், பூமி விவசாயத்தை அழிக்கிறவன், மில்லு தொழிற்சாலை அழிக்கிறவன், அனைத்தும் இந்த கவர்மெண்ட்டை வச்சு சமாளித்து ஓடி போயிருதான். அப்போ அதுக்கு விட எடுக்கணும்ல. காகித பேப்பரை வச்சு விளையாடுதான். நந்தி கணக்கு கொடுக்காத திரிசூலமும் திராசும் உள்ளே சுற்றுது. இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய சிக்கல் நீதிமன்றத்திலேருந்து வெளியே வராதில்லை, கண்டிப்பாக வரும். தப்பு செஞ்ச லாயர் பூராமே இப்போ கணக்கு வந்துடும். லாயரை பிடிக்கக்கூடிய கணக்கில் அது யார் பிடிப்பா அப்படிங்கிற கணக்கில் அதுவும் உள்ளே வராதில்லை, வரும் சீக்கிரமாக வரும். இது நீதிபதி ஜட்ஜி கோட்டார் எல்லாருமே அவமதித்து கீழே ஓடினீங்கல்ல. இப்போ அதுக்கு வழி வரணும்ல. வழக்கறிஞர்களுக்கு சேட்டை பண்ணுறது கணக்கு உடனே 2 தரப்புகளை கூப்பிடணும். சேட்டை பண்ணியா நீ தண்டனை வாங்கிட்டு போ. ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு அது சம்பளம் நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து கொடுத்துருந்தா தப்பு செய்கிறவன் உள்ளே போயிடுவான். அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. வெளியில் தப்பு செய்கிறவன் தான் வீசி எறிவான். அதை காகிதத்தை வச்சு அவங்க குடும்பத்தை வாழ்க்கை ஓட்டணும். உழைச்சிக்கான் வாங்குதான். ஆனால் அநியாயப்பட்டு நிறையா ஓடுது. அநியாயப்பட்டு தப்பு செய்கிறவனை தப்பிக்க விடுறது வழக்கறிஞர்கள். அதுதான் முற்றுப்புள்ளி வைக்கார். தப்பு செய்யாதவன் உள்ளே மாட்டுதான். தப்பு செஞ்சவன் வெளியில் 2 கை தூக்கி வீசி கொண்டு போகிறான். கவர்மெண்ட்டில் வேலை ஆக்குறவன் அனைத்தும் ஏகப்பட்டது. எல்லா வண்டி போக்குவரத்து எல்லாம் அனைத்தும் உள்ள பூரா வழக்கறிஞர்களை பூரா இந்த கவர்மெண்ட் வேலை ஆக்குறவன் பாக்கியில் நிர்வாகம் பாக்கியில் தப்பு செய்கிறவனை உள்ளே காப்பாற்றி விடுறது. அந்த கணக்கு எடுக்கார். இது ஆட்டாமுட்டிக்காக சிக்கல் வழக்கறிஞர்களுக்கு உள்ளே வரும். அது ஏற்கனவே திராசும் திரிசூலமும் நீதிமன்றத்தில் சுற்றி கொண்டே இருக்குது. தப்புக்கு ஆட்டி பேப்பரை கொண்டு போனால் குடும்பமே தத்தளிக்க போகும். தத்தளிக்க விடுவார். கடவுள் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. அதுக்கு சரண அடைய மாட்டார் வழக்கறிஞர். அது யாரோ அதுக்கு வழி அது கடவுள் தான் வைப்பார். அது எந்த நேரம் வைக்காரோ, எந்த நிமிஷம் வைக்காரோ. வழக்கறிஞர்களுக்கு உள்ளே போட்டாச்சு கணக்கு. கைலாசத்துலேருந்து 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கம், 13வது கோட்டீஸ்வர் முக்கால் சத்தியம். இதில் கைலாசத்தில் திருப்பி அடிக்கவா திருப்பி ஓட்ட வாங்குகிற கணக்கு. உட்காந்து கூவ மாதிரி உட்காந்து பார்க்க தப்பு பண்ணாத, சரியா? கைலாசத்தில் தப்பு பண்ணி எல்லாமே கணக்கு உள்ள பக்காவாக ஏற்றி வச்சு தான் வாராரு கடவுள். அவர்கிட்ட மோத நினைக்காத, சரியா? கவர்மெண்ட்டு அதான் சொல்லுதான்ல, பத்திரம் போடுதான் போகிறோம். அங்கே கைலாசத்தில் கவர்மெண்ட்டு ஒன்றைத்தான் தூக்கி அடிக்கான். அப்போ ஒன்றை வச்சு இன்றைக்கி எல்லா கவர்மெண்ட்டு லாயருக்கும் போட்டாச்சு கணக்கு. ஏற்கனவே 10-20 ஐட்டம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம். பேங்க்லேருந்து அனைத்து தாசில்தார் அனைத்தும் கவர்மெண்ட் லாயர் இருக்க எல்லாவனுக்கும் இப்போ போட்டாச்சு கணக்கு. கவர்மெண்ட் லாயர் கிச்சனை இப்போ மாட்டி தூக்கக்கூடிய வேலை கவர்மெண்ட் லாயரு கடவுளால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. நந்தி கணக்கு இட்டேன் முக்கால்